வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு மை பேஜ். இன்றைக்கி இந்த பேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்டில் வந்துட்டு பால் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தினமும் நம்ம பால் நைட்டு சாப்பிட்றதுனால அதில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது பாருங்கள். கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு, துத்தநாகம், தாதுக்கள், விட்டமின் B12, விட்டமின் D, புரதம் ஆகியவை இதில் அதிக ஆரோக்கியமான பொருட்கள் இதில் இருக்குது. இரவில் சாப்பிட்றதுனால அதிகமான நன்மைகள் நம்ம உடம்புக்கு தருது. அடுத்தது தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு பாலில் இருக்கிற செரோட்டோனின் அண்டு மெலோட்டோனின் என்ற உற்பத்தி அமினோ அமிலங்கள் இதில் இருக்கிறதுனால மெலோட்டோனின் என்பது தூக்கத்தை கட்டுப்படுத்தவும் ஹார்மோனாகும். தினமும் தூங்குவதற்கு முன் பால் குடிப்பதனால அதிகரிக்கும். அடுத்தது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த பாலில் இருக்கிற கால்சியம், விட்டமின் D உள்ளது. அவை எலும்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. தினமும் தூங்குவதற்கு முன்பு பால் குடிப்பது எலும்புகளை பலவீனப்படுத்தவும் இது பயன்படுது. அடுத்தது செரிமானத்திற்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. தூக்கத்திற்கு முன்பு வெதுவெதுப்பான பாலை குடிக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மலச்சிக்கல், அமிலத்தன்மை மற்றும் வாயு பிரச்சனைகளை நீக்குகிறது. பால் குடிக்கிறதுனால தசை வலியை அதிகமாக இருக்குது அப்படின்னா தூங்குவதற்கு முன்னே தினமும் வெதுவெதுப்பான பாலை குடிக்கிறதுனால தசை பலவீனத்தை நீக்குகிறது. சில நேரங்களில் தசைகள் சோர்வு காரணமாக இருக்குது அப்படின்னா பால் குடிப்பதன் மூலம் குணப்படுத்த இது பயன்படுது. அடுத்தது இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இரவில் தூங்குவதற்கு முன்பு பால் குடிப்பதனால இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. நீரிழிவு நோய்களால் தூங்குவதற்கு முன்பு தினமும் வெதுவெதுப்பான பாலை நம்ம குடிக்கணும். அடுத்தது பற்களுக்கு நன்மை பயக்கும் தன்மையும் பாலில் இருக்குது. தூங்குவதற்கு முன்பு கால்சியம் நிறைந்த பாலை உட்கொள்வதன் மூலம் பற்களின் வலுப்படுத்துவதோடு துவார பிரச்சனைகளையும் நீக்குகிறது. அடுத்தது முன்னெச்சரிக்கையாக தூங்குவதற்கு முன்பு உடனடியாக பாலை நம்ம குடிக்கக்கூடாது. அது வாயு வீக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் 2 மணி நேரம் இல்லை சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் பால் குடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.